ஹாய் காய்ஸ், நாங்கள் தான் உங்கள் ஜிகே மெமரிஸ். இன்னைக்கு நம்ம வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான பிளேஸ்க்கு ரொம்ப நாள் கழிச்சு போகிறோம். அது என்னன்றத வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நிறைய எங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் நம்ம காஞ்சிபுரம் கோயில். இப்போ நம்ம காஞ்சிபுரம் கிட்டே போயிட்டுருக்கோம். கிட்டத்தட்ட அந்த கோயிலுக்கு தான் நம்ம போக போகிறோம். காஞ்சிபுரம் மட்டும் இல்லை, நம்ம கிட்டத்தட்ட ஒரு 6-7 கோயிலுக்கு நம்ம இந்த ஒரு ட்ராவல்லே தான் பண்ண போகிறோம். நம்ம சென்னையிலேருந்து ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி நம்ம போயிருக்கோம். இப்போ கரெக்டாக நம்ம காஞ்சிபுரத்தில் இருக்கோம். இதுதான் காஞ்சிபுரம் கோயில் அப்படின்னு சொல்லி கவி என்கிட்ட காமிச்சாங்க. இப்போ அதுக்கு கீழ் வழியாக தான் நம்ம போக போகிறோம். நிறைய இடத்தெல்லாம் கவி என்கிட்ட காமிச்சாங்க. காஞ்சிபுரம் மார்க்கெட்டு அது இதுன்னு நிறைய இடம். இதுதான் காஞ்சிபுரம் பூ மார்க்கெட்டு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்து நான் காஞ்சிபுரம் வரைக்கும் போனதில்லை. அதெல்லாம் பார்த்துக்கிட்டு முடிச்சுட்டு அங்கேருந்து தலைவலி எடுத்துக்கிச்சு செருவாப்பை டீ குடிச்சிட்டு கிளம்புவோம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணி அங்கேருந்து டீலாம் குடிச்சிட்டு சூப்பராக இருந்துச்சு. அங்கே ரிட்டன் அங்கேருந்து நம்ம கிளம்பி போயிட்டோம். ரொம்ப தூரம் போகணும். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா வந்தவாசி போயிட்டுருக்கோம். ஸோ காஞ்சிபுரம் அந்த கோயிலுக்கு போயிட்டோம். ஏன்னா அங்கே வந்து சாமி கும்பிட்டுருக்கும் போது ஃபோன் அலோடு இல்லை அப்படின்ட்டாங்க. ஸோ அதனால் எங்களால் ஃபோன் உள்ளே எடுத்துன்னு போக முடியல. அந்த காஞ்சிபுரம் கோயில்கிட்டையுமே நாங்களும் போய் சாமி கும்பிட்டோம். ஆனால் அங்கே நாங்கள் வீடியோவே எதுவுமே எடுக்கல. சரி அங்கேருந்து அதை முடிச்சுட்டு ரிட்டன் வந்து நாங்கள் வந்தவாசி கிளம்பி போயிட்டுருக்கோம். வந்தவாசிக்கு மெயினாக எதுக்கு போகிறோம் அப்படின்னா, எனக்கு கொஞ்ச நாளாக உடம்பு சரியவே இல்லை. ரொம்ப முடியாமலே போயிடுச்சு, என்னன்னே தெரியல. சரி அதான் நம்ம கோயிலுக்கு போயிட்டு அங்கே மந்திரிச்சு விடுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நிறைய பேர் சஜஷன் பண்ணாங்க இந்த கோயிலுக்கு போங்கன்னு. கவி உடம்பு முடியாமல் இருக்கும்போது அந்த கோயிலுக்கு தான் போனாங்க. அப்போ அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் தான் கவி நல்லாவே ஆனாங்க. ஆக்சுவலாக கவி பொழைக்கவே மாட்டேன் அப்படின்னாங்க. அந்த கோயிலுக்கு போயிட்டு மந்திரிச்சு விட்டதுக்கப்புறம் கவி கொஞ்சம் நல்லா இருந்தாங்க அப்படின்னு சொல்லி அவங்க கவியோட அம்மா சொன்னாங்க. சரி அதனால தான் நம்மளுமே போவோம். ஏன்னா எனக்குமே ரொம்ப நாளாக உடம்பு சரியில்லை. அதுக்காக போயிடுவோமே அப்படின்ட்டு தான் நாங்களுமே போயிருந்தோம். இந்த கோயில் தான் அது, பாருங்கள். நாங்களுமே கோயிலுக்கெலாம் வந்தாச்சு. கோயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு முஸ்லீம் கோயில் தான். ஏதோ அம்மாஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு சாமி இருந்தாங்க, அது அப்படியே சிலையாயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த கோயிலோட ஹிஸ்ட்ரி வந்து கவிக்கு நல்லாவே தெரியும். இந்த கோயிலுக்கு தான் கவி என்ன கூட்டிகிட்டு போனேன். ஆக்சுவலாக இது ஒரு முஸ்லீம் கோயில். ஆனால் முஸ்லீம் கோயிலில் எமிச்சு பழம் தேங்காய் இதெல்லாம் வச்சு சாமி கும்பிட்றாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. நாங்களுமே அங்கே போயிருந்தோம். கிட்டத்தட்ட 3 தேங்காய் வாங்க சொல்லியிருந்தாங்க. 3 தேங்காய் வாங்கி இந்த ஒரு சன்னதியையே 11 தடவை சுற்றி வர சொன்னாங்க. நானுமே 11 தடவை சுற்றி வந்தேன். எனக்கு சுத்தமாக முடியவே இல்லை. பட் இருந்தாலும் எனக்கு இப்போ தலையில் அந்த தேங்காய் வச்சுட்டு எடுத்துகிட்டு போகிறது, எனக்கு பால் குடம் எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஏன்னா நான் பால் குடம் ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டு இஷ்டப்பட்டு எடுப்பேன். அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது ரொம்ப தூரம் பால் குடம் நான் எடுத்துகிட்டு போக சொன்னால் கூட நான் தைரியமாக எடுத்துகிட்டு போவேன். அது மாதிரி ஃபீல் ஆச்சா. ஸோ ஓகே நானும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு 11 தடவை அந்த கோவிலுமே சுற்றி வந்தேன். சுற்றி வந்ததுக்கப்புறம் தேங்காய்லாம் உடச்சி முடிச்சுட்டு ஒரு தேங்காய் வந்து கோவிலில் எடுத்துக்கிட்டாங்க. ஒரு தேங்காய் நான் எடுத்துகிட்டு போன தேங்காவை சுற்றி போட்டு உடச்சிக்க சொன்னாங்க. இன்னொரு தேங்காவை நம்மளுக்கு அர்ச்சனை பண்ணி நம்ம வீட்டுக்கு கொடுத்து அனுப்பிச்சாங்க. ஸோ 3 தேங்காய் அது இங்கே தான் உடச்சி எல்லாமே நம்மளே எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னாங்க. அப்புறமா நானும் கவியும் சேர்ந்து இங்கே போய்ட்டு உடச்சிட்டு ரிட்டனுக்கு வந்து நாங்கள் உள்ளே எடுத்துகிட்டு போயிருந்தோம். உள்ளெல்லாம் எடுத்துகிட்டு போய் முடிச்சுட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு நாங்களுமே வெளியே வந்தோம். ரொம்ப மனசுக்கு திருப்தியாக இருந்துச்சு. இன்னொன்று கோயிலுக்குள்ளே சன்னதிக்குள்ளே போகும்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து யாருக்குமே அலௌடு இல்லவே இல்லை. விளக்கு போட்டுட்டு போயிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், நானே விளக்கு போடுறேம்மா அப்படின்னு சொல்லி நானுமே விளக்கு போட்டேன். விளக்குலாம் போட்டு முடிச்சுட்டு உள்ளே போய் சன்னதிக்கிட்ட நிற்கலான்னு பார்த்தா செம்ம கூப்பிட்டோம். இனி வேறு மாலை அமாவாசை டைமில் வேறு நம்ம போயிட்டோமா, அதனால் கோயிலுக்குள்ளே யாருமே அலௌடு இல்லை, அதாவது சன்னதிக்குள்ளே அலௌடு இல்லை அப்படின்ட்டாங்க. ஆனால் கவி ரொம்ப நேரமாக பேசி ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்கோம், யாருமே அலோவ் பண்ண வேணாம், பாப்பா மட்டும் அலோவ் பண்ணுங்க அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப நேரம் கேட்டு அதுக்கப்புறம் என்னை மட்டும் அதுக்குள்ளே விட்டாங்க. நான் போய் அந்த சாமியை போய் நல்லா தொட்டு கும்பிட்டுட்டு இது உள்ளே தான் இருக்குது கோயில். ஆனால் சுத்தமாக அலோவ் பண்ணவே இல்லை. பார்த்தீங்களா, தெரியுதுங்களா, இந்த 2 சாமி தான் படுத்துட்டு இருப்பாங்க. இது உள்ளே யாரையுமே அலோவ் பண்ணவே இல்லை. எல்லோரும் வெளியே தான் நிற்கிறாங்க. ஆனால் நான் உள்ளே போனேன். உள்ளே போயிட்டு அங்கெல்லாம் தொட்டுலாம் கும்பிட்டு முடிச்சுட்டு ரிட்டன் அங்கேருந்து சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு மன திருப்தியோடு வெளியே வந்தோம். இந்த மரம் என்ன மரம் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நிறைய பேர் ஏதோ மரம் அப்படி இப்படின்னாங்க. ஆனால் எனக்கு எதுவும் புரியல. அதெல்லாம் பார்த்துக்கிட்டு முடிச்சுட்டு நாங்கள் வெளியே வந்து அவங்க ஊதுபத்தியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஃபுல்லாக சொறி வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நீங்களுமே ஊதுபத்திலாம் எடுத்து சொறி வச்சுட்டு மன திருப்தியோடு வெளியே அதுக்கப்புறம் சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சு எனக்கு மந்திரிச்சு தாயத்து போட்டாங்க. இந்த தாயத்தை தான் அது. இதை எடுத்து கழுத்தில் போட்டு விட்டாங்க. இது இடுப்புலையுமே கட்டிக்கலாம், கழுத்துலையுமே போட்டுக்கலாம் அப்படின்னாங்க. நான் கழுத்தில் தான் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் கவியை நான் அப்புறமா அப்போ இடுப்பில் கட்டிக்கோ அப்படின்னாங்க. இப்போ வந்து நம்ம பார்த்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முஸ்லீம் கோயில் வந்தவாசியில் இருக்குது. இப்போ வந்தவாசிலேருந்து நம்ம இப்போ செய்யார் போயிட்டுருக்கோம். செய்யார் போகிற ரோட்டில் வந்து ஆஞ்சநேயர் இருந்தாங்க. நிறைய பேருக்கு நம்மளை தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் எனக்கு ஆஞ்சநேயர்னால் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு நான் போகிற வழியில் நிறைய ஆஞ்சநேயர் கோயிலை பார்த்துட்டேன். அதில் எதுவும் ஒன்று சில ஆஞ்சநேயர் மட்டும் தான் நான் வீடியோவில் கேப்சர் பண்ணியிருப்பேன். மீதெல்லாம் நான் எடுக்கவே இல்லை. சடனாக கிராஸ் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செய்யாறு முனீஸ்வரன் கோயில்கிட்ட தான் வந்திருக்கோம். இந்த கோவிலை பற்றி கவி என்கிட்ட நிறைய விஷயம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் அதை போய் பார்க்கணுன்னு ஆசையாக இருந்துச்சு. சரி அதை போய் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தோம். செய்யாறில் இருக்குது இந்த முனீஸ்வரன் கோயில். நாங்களுமே போய் சாமிலாம் கும்பிட்டு முடிச்சுட்டு அங்கேருந்து எங்களுக்கு வந்து இது கொடுத்துருந்தாங்க, பூ மாலையே. எனக்கு ஐயனார் இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா செய்யாறில் பாடிகார்டு முனீஸ்வரர் அங்கே தான் நாங்கள் இருக்கிறோம்.
காய் பார்க்கணும்னு நினச்சிட்டு இருந்தோம், கோயில் காட்டிட்டேன். ஸோ நாங்கள் இப்போ ஹாப்பி அண்ணாச்சி. இப்போ இங்கேருந்து நம்ம ரிட்டன் வராகி அம்மனை பார்க்க போகிறோம். அது இங்கேருந்து வேறு அங்கே இந்த கோயிலில் ஆக்சுவலி கொஞ்ச நாள் முன்னாடி வந்தேன், கட்டாமல் இருந்துச்சு. இப்போ கட்டிட்டாங்க, புதுசாக கட்டியிருக்காங்க. பேக் கேமரா வச்சுக்காங்க. பேக் கேமரா கரெக்ட். அவ்வளோ அறிவு இல்லை. இங்கே பாருங்க, இந்த கோயிலெலாம் இப்போ புதுசாக கட்டியிருக்காங்க. இதை யார் கட்டியிருக்காங்கன்னு தெரில. இது ஏதோ சுற்றி கிடக்குது. என்னையா? ஆமாம். இப்போ கவி சொன்னாங்கள்ல புதுசாக கோயில் கட்டிக்கிறாங்க அப்படின்ட்டு, அது இதுதான் இது. இந்த கோயிலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய முனீஸ்வரர் வேறு இதுவாக இருக்கிறாங்க. எனக்கே பார்க்கும்போது ஆச்சரியமாக இருந்துச்சு, என்னடா இது இத்தனை முனீஸ்வரர் இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஒரே ஒரு சன்னதி தான் இது. உள்ளே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7 முனீஸ்வரோ என்னவோ நினைக்கிறேன், அத்தனை பேர் இருந்திருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஆனால் உள்ளே யாரையுமே அலோவ் பண்ணல, கேட் சாத்தி இருந்துச்சு. ஸோ கேட் மூலயமா சைட்லேருந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்தாங்க. இங்கே பார்த்தீங்களா நரசிம்மர், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நரசிம்மரை. பானிபூரி வேணுமா, அதுக்கு இந்த பையன் கிடச்சிட்டான். திரும்ப பானிபூரி சாப்பிட்டு சாப்பாடு சாப்பிடுறது. உன்னை நான் என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாரு. பல்ல காட்டாதடி, பல்ல காட்டாத. இது இந்த சைடு போனால் வந்தவாசி, இந்த சைடு போனால் செய்யாறு, இந்த சைடு போனால் ஆரணி. சாப்பிடு. பக்கத்தில் ஒரு விநாயகர் தெரியுதாரா? எவ்வளோ அழகாக இருக்கேன் நான். சந்தனம் எங்கடா என்னோட பொட்டுலாம் காணோம், தின்னுடுச்சு. சரிங்க வா, அந்த கோயிலில் வந்து பார்க்கலாம். பேக்காக ஃப்ரண்ட்னு தெரியாத வந்துட்டேன் நான். இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டேனடா தம்பி. சரி வா, சரி வா, ஃப்ரண்ட்டில் போய் காட்டுறோம். சரி விடுங்க, ஃப்ரண்ட்டோ பேக்கோ கடவுள் தானே இருக்கிறாரு. குந்தாணி உள்ளே போலாண்டி, அது ஒரு ஊதி வழி. கைஸ் இது வந்து ஒரு லூசு இது, சரியா? நாங்கள் இப்போ தான் கோயிலுக்கு போயிட்டு வந்து இந்த இடத்துல உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம். நாங்கள் எங்கள் வாய்ஸ் கம்மியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நேரம் பார்த்துருப்பீங்க இந்த கோயிலுக்குலாம் போனோம் அப்படிங்கிறத. இட்ஸ் வெரி பேட் ப்ரோ அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? இட்ஸ் ஓகே, என்னன்னு தெரியல. ரொம்ப நேரமாக கவிக்கு பசிக்குது, எதனா ஒரு ஹோட்டலில் பார்க்கலான்னு பார்த்தா ஒரு 30 கிலோமீட்டர் தாண்டி வந்துட்டோம், ஹோட்டலே கிடையாது. பைபாஸ். இப்போ தான் பெட்ரோல் போடுறதுக்காக வந்திருக்கிறோம். போட்டு முடிச்சுட்டு மானம் மின்னுது சாமி. மழை வர மாதிரி பார்த்தீங்களா? அம்மோ பாரு, இதில் தெரியும் பாரு மானம் எப்படி மின்னுது பாருவே. பார்த்துக்கலாம். இது காமிச்சியா? இதுக்கு ஒரு பெரிய ஹிஸ்ட்ரியே இருக்கு. எஸ்டிடின்னா வரலாறு தானே. வீட்டில் போய் சொல்கிறோம் நாங்கள். ஓகே போகலாமா? போகலாமே. ஆஃப் பண்ணு. எதை பாருங்க, மின்னுச்சு மின்னுச்சு. நான் அதை சொல்கிறேன், அது மின்னுச்சு தான்டா, ஆஃப் பண்ணுறா.
ஆர்டர் பண்ணி எல்லாம் மட்டும் தான் என்னடா ஆச்சு? தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் எல்லா வீடியோவும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம். ஏன்னா நான் எல்லாமே வீடியோவில் சொல்லிடுறோம். ஓகே பாய். வீடியோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பாய் பாய்.